ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூ செக்மெண்ட்டில் மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து ஓட் எக்ஸ்ட்ராக்ட் ஜென்டில் கிளென்சரோட ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணுறேன். செட்டஃபில் அண்ட் செராவி கிளென்சருக்கு பர்ஃபெக்டான டியூப்பாக இது இருக்குமான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளென்சர் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபீல் பண்ணுன்றதை ஹானஸ்ட்டாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் உங்களுக்கு கிளென்சர் கொடுத்துருக்காங்க. கிளென்சர் ஒரு பம்ப் பாட்டிலில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளென்சர் இருக்குதுன்னு நம்ம வெளியே இருந்தே பார்க்க முடியும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. வித் லாக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெல் ஆகாது. ட்ராவல் டைமில் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கு. கிளென்சரோட ஃப்ரண்ட் சைடில் இதில் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ரொம்பவே ஜென்டிலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B5. விட்டமின் B5னா பேந்தனால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஸ்கின்னை ரொம்பவே காமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளென்சரோட பேக் சைட்லேயே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிளென்சரோட கன்சிஸ்டன்சி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது அதோட டெக்ஸ்சர். கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. ஸ்கின் டைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். சென்சிட்டிவாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, டீஹைட்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப இச்சியாக இருக்குது. சிலருக்குலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப டைட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென்சரோட பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. ஃபோமிங்லாம் இருக்காது. பட் ரொம்ப லைட் வெயிட் க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் அது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்வேன். ஆனால் இதில் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இதில் இல்லை. நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். பேக்கேஜிங்கும் க்யூட்டாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லுவேன். pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5 இருக்குது. பேலன்சிங்காக இருக்குது. ஸோ இது நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணாது. இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் இரிட்டேட் பண்ணாது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை மார்னிங் டைமில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் டைமில் ஒரு பர்ஃபெக்ட் கிளென்சர்னு சொல்லுவேன். நைட் டைமில் நம்ம மேக்கப் எல்லாம் வேர் பண்ணியிருந்தோம்னா ஸோ இது வந்து டபுள் கிளென்சிங் தான் ஒர்க் ஆகும். ஒரே கிளென்சராக இது ஒர்க் ஆகாது. ஸோ நான் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதில்ல. டே டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கு. நெகட்டிவாக எனக்கு எதுவும் தோணலை. பட் சில பேருக்கு வந்து அதிகமான ஃபோமிங் இருந்தால் தான் நல்ல கிளென்சரு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் சிலருக்கு பிடிக்கவும் செய்யும். இதில் வந்து ஃபோமிங் எல்லாம் இருக்காது. பட் நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். நீங்கள் எவ்ரிடே மேக்கப் வேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள். இந்த கிளென்சர் மட்டும் போதுமானதாக இருக்காது. ஸோ இது கூடவே நல்ல ஃபோமிங்காக இருக்கிற கிளென்சர் கூட நீங்கள் டபுள் கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். கிளென்சரை மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு கிளென்சர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 பம்ப்ஸ் நீங்கள் எடுத்து ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. செட்டஃபில் அண்ட் செராவி கிளென்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தான் இருக்கும். அதை விட கம்பேர் பண்ணும்போது இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைமில் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறத விட ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் அது ஸ்ட்ரிப்பும் பண்ணாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். நீங்களும் அந்த கிளென்சர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.